ऐसा लग रहा है कि पहला अंतर्राष्ट्रीय योगा दिवस जैसे अभी अभी ही गया है, क्योंकि योगा के प्रति जो उमंग और उत्साह का माहौल बना है, पूरा विश्व एक योगा कम्युनिटी के रूप में परिवर्तित हो गया है। पूरी धरती माता जैसे योगा के लिए एक प्लेटफॉर्म बन गई है और व्यक्ति की समष्टि तक की यात्रा का एक आधार बन गई है। अब लोग योगा को सिर्फ आरोग्य नहीं, एक वेलनेस के लिए महत्वपूर्ण जीवन का अंग मानने लगे हैं। आज जब हम दूसरे अंतर्राष्ट्रीय योगा पर्व को मनाने जा रहे हैं, तब मेरी विश्व भर के योगा प्रेमियों को बहुत बहुत शुभकामनाएं हैं और मुझे विश्वास है कि पूरा विश्व इस योगा आंदोलन के साथ जुड़ता चला जाएगा, वेलनेस की ओर आगे बढ़ता चला जाएगा और व्यक्ति और समष्टि का योग मिलन सुनिश्चित हो जाएगा। योग केवल व्यायाम नहीं है। योग एक तनावग्रस्त व्यक्ति का तनाव वापस लेता है, दूर करके उसे तनाव रहित बनाता है। योग अशांत मन को शांत करता है। इसलिए आइए हम सब योग को अपनाएं, अपना मन भी शांत करें और विश्व शांति के मार्ग पर आगे बढ़ें। योग भारत की सांस्कृतिक विरासत है। आज योग पूरे विश्व में फैल रहा है और इसके विस्तार के पीछे अनेक योग गुरुओं का योगदान रहा है। योग के द्वारा पूरे विश्व में लोग आरोग्यवर्धक और रोग निदान का लाभ उठा रहे हैं। विश्व योग दिवस के सफल आयोजन हेतु मेरी शुभकामनाएं। மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியின் ராஜ்பத்தில் ஏற்பாடு செய்திருந்த யோகா கொண்டாட்டத்திற்கு தலைமை தாங்கினார். உலகம் முழுவதும் முழு உற்சாகத்தோடு 2015ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் நாள் முதலாவது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இந்த முக்கியமான நாளில் 2 கின்னஸ் சாதனைகள் படைக்கப்பட்டன. மிக அதிக எண்ணிக்கையில், அதாவது 35,985 பேர் இந்த விழாவில் ஒரே சமயத்தில் கலந்து கொண்டார்கள், யோகா பயிற்சி செய்தார்கள். ஒரே இடத்தில் மிக அதிக எண்ணிக்கையில், அதாவது 84 நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் உற்சாகத்தோடு முதலாவது சர்வதேச யோகா தினத்தை ஒன்றாக கொண்டாடினார்கள். யோகா இயற்கை அறிவியலின் அடிப்படையிலான ஆன்மீக ஒழுக்கப்பாடம். இது ஆரோக்கியமான வாழ்விற்கான கலை மற்றும் அறிவியல் ஆகும். யோகா என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையான யுக் என்ற வார்த்தையிலிருந்து தோன்றியது. இதன் பொருள் இணைவது அல்லது ஒன்று சேர்வது என்பதாகும். யோகா நூல்களின்படி யோகா பயிற்சியானது தனி நபரின் உணர்நிலையை உலகளாவிய உணர்நிலையோடு இணைப்பதாகும். இதனால் மனம் மற்றும் உடல், மனிதன் மற்றும் இயற்கைக்கு இடையிலான சமநிலையை இது குறிக்கின்றது. யோகா அறிவியல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. முதலாவது சமயம் அல்லது நம்பிக்கை முறைகள் பிறப்பதற்கு முன்பு இந்த யோகா பிறந்தது. இந்த யோகா ஞானத்தை முதலாவது யோகி அல்லது ஆதி யோகியான சிவன் தன்னுடைய 7 சிஷ்யர்களுக்கு, அதாவது சப்த ரிஷிகளுக்கு அளித்தார் என்று கூறப்படுகின்றது. யோகாவானது வேத காலத்திற்கு முன்பிருந்தே பயிற்சி செய்யப்பட்டு வந்தது. ஆனால் இதை நவீன யோகாவின் தந்தை என்று அறியப்படும் பதஞ்சலி, அதாவது மகரிஷி பதஞ்சலி தான் முறைப்படுத்தி அதன் பயிற்சிகளை யோகா சூத்திரங்கள் மூலமாக அறிமுகப்படுத்தினார்.
அதற்கு பிறகு யோகா வல்லுநர்கள் இவற்றை பாதுகாத்து வளர்த்து அவற்றை பரப்புவதற்கு அரும் பங்காற்றினார்கள். யோகாவுக்கு பல பள்ளிகள் இருக்கின்றன. அவை ஞான யோகா, பக்தி யோகா, கர்ம யோகா, பாத்தஞ்சலி யோகா, ஹட் யோகா, குண்டலி யோகா, தியான யோகா, மந்திர யோகா, லய யோகா, ஜெயின் யோகா, பௌத்த யோகா போன்றவை. ஒவ்வொரு பள்ளிக்கும் தனிப்பட்ட அணுகுமுறையும் பயிற்சிகளும் இருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தும் யோகாவின் நோக்கம் மற்றும் குறிக்கோளை நோக்கி செல்கின்றன. மிகவும் அதிக பயிற்சி செய்யப்படும் யோகா முறைகள் நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யஹாரா, தாரணா, தியானா, சமாதி, பந்தாஸ் மற்றும் முத்திரைகள், ஷட்கர்மாக்கள், யுக்தஹாரா, மந்திர ஜபம் மற்றும் யுக்த கர்மா ஆகியவை. யோகா பயிற்சிகளை செய்யும் போது பயிற்சி செய்பவர் கீழே தரப்பட்டுள்ள வழிகாட்டு கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். பயிற்சிக்கு முன்னால் யோகாவை அமைதியான சூழலில், தளர்ச்சியான உடல் மற்றும் அமைதியான மனநிலையில் பயிற்சி செய்ய வேண்டும். இதை காலி வயிற்றில் செய்ய வேண்டும் அல்லது குறைவான உணவு இருக்கும்போது செய்ய வேண்டும். நீங்கள் பலவீனமாக உணர்ந்தால் கொஞ்சம் வெதுவெதுப்பான நீரில் தேனை சேர்த்து குடிக்கவும். உடலை சுலபமாக அசைப்பதற்கு வசதியாக லேசான பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்ளவும். நீண்டகால நோய், வலி, இருதய நோய்கள் இருந்தால் யோகா பயிற்சி செய்வதற்கு முன்பு மருத்துவர் அல்லது யோகா பயிற்சியாளரை கலந்து ஆலோசிக்கவும். பயிற்சியின் போது பயிற்சியை பிரார்த்தனை அல்லது இறை வணக்கத்தோடு தொடங்க வேண்டும். அப்போதுதான் மனம் தளர்ச்சியடைய உகந்த சூழல் உருவாகும். யோகாவை மெதுவாக ரிலாக்ஸ்டாக செய்ய வேண்டும். உடல் மற்றும் சுவாசத்தின் மீது விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும். குறிப்பாக சொன்னாலே தவிர மூச்சை நிறுத்தி வைக்க வேண்டாம். உடலை விரைப்பாக வைக்க வேண்டாம் அல்லது வெடுக்கென்று அசைக்க வேண்டாம். உங்களுடைய திறனுக்கு ஏற்றபடி பயிற்சி செய்ய வேண்டும். இந்த பயிற்சியை ஆழமான அமைதி அல்லது அமைதி பாடத்தோடு முடிக்கவும். பயிற்சி முடிந்ததும் 20 முதல் 30 நிமிடங்களுக்கு பிறகே உணவு சாப்பிடுவது அல்லது குளிப்பதை செய்யலாம். யோகா உலகிற்கு உங்களை வரவேற்கிறோம். ஞான் உலகத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இது பயனுள்ளதாக இருந்ததோ அதைப் போலவே இன்றும் பயனுள்ளதாக உள்ளது. सङ्गच्छध्वं संवदध्वं संवो मनांसि जानता देवा भागं यथा पूर्वे संजानाना उपासते संजानाना उपासते யோகா உலகிற்கு உங்களை வரவேற்கிறோம்.
வாருங்கள், யோகா சாதனங்களை சலனக்கிரியாக்கள் அல்லது தளர்வாக்கும் பயிற்சிகளிலிருந்து தொடங்குவோம். இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கின்றது. கழுத்துக்கான பயிற்சிகள். முன்புறம் மற்றும் பின்புறம் கழுத்தை வளைப்பது. விழிப்பான நிலையில் நிற்கவும். பாதங்களை விரித்து வைக்கவும். கைகளை இடுப்பின் மீது வைக்கவும். மூச்சை வெளியே விட்டு மெதுவாக முன்னால் குனிந்து தாடியை கொண்டு நெஞ்சை தொட முயற்சிக்கவும். மூச்சை உள்ளே இழுத்து தலையை முடிந்தவரை பின்னால் சாய்க்கவும். மறுபடியும் மூச்சை இழுத்து தலையை முன்னுக்கு கொண்டு வரவும். கழுத்தை வலது மற்றும் இடது பக்கம் சாய்ப்பது. மூச்சை வெளியே விட்டு தலையை மெதுவாக வலது பக்கமாக சாய்க்கவும். காதை முடிந்தவரை தோளை தொடும்படி கொண்டு செல்லவும். மூச்சை இழுத்து தலையை பழைய நிலைக்கு கொண்டு வரவும். மூச்சை விட்டு தலையை இடது பக்கமாக சாய்க்கவும். மூச்சை இழுத்து தலையை பழைய நிலைக்கு கொண்டு வரவும். வலது மற்றும் இடது பக்கமாக திருப்புதல். மூச்சை வெளியே விட்டு தலையை மெதுவாக வலது பக்கமாக திருப்பவும். தாடை தோளோடு சேர்ந்து நேராக இருக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்தபடி தலையை பழைய நிலைக்கு கொண்டு வரவும். மூச்சை வெளியே விட்டு தலையை இடதுபுறமாக திருப்பவும். மூச்சை உள்ளே இழுத்து தலையை பழைய நிலைக்கு கொண்டு வரவும். கழுத்து சுழற்சி. தலையை முன்னால் குனிந்து தாடையை கொண்டு நெஞ்சை தொட முயற்சி செய்யவும். மூச்சை இழுத்த பிறகு தலையை கடிகார திசையில் மெதுவாக சுழற்றவும். திரும்ப வரும்போது மூச்சை வெளியே விடவும். தலையை கடிகார எதிர் திசையில் சுழற்றவும். கழுத்தை சுற்றி இழுவை மற்றும் மூட்டுகளும் கழுத்து தசைகளும் தளர்வு அடைவதையும் கழுத்தில் டென்ஷன் குறைவதையும் நீங்கள் உணர்வீர்கள். கழுத்து வலி மற்றும் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருப்பவர்கள் இதை மெதுவாக செய்ய வேண்டும். தோள்பட்டை இயக்கம். 2 கால்களையும் சேர்த்து நிற்கவும். கால் முதல் தலைவரை நேராக வைக்கவும். கைகளை பக்கவாட்டில் வைக்கவும். மூச்சை இழுத்தபடி பக்கவாட்டில் இருக்கும் கைகளை தலைக்கு மேலே தூக்கவும். உள்ளங்கைகள் ஒரே திசையில் இருக்க வேண்டும். மூச்சை விட்டபடி கைகளை பக்கவாட்டிற்கு மறுபடியும் கொண்டு வரவும். கைகளை தலைக்கு மேலே தூக்கும் போது அது தலையை தொடாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். அதேபோல கைகளை கீழே கொண்டு வரும்போது அவை தொடைகளை தொடாமல் பார்த்து கொள்ளுங்கள். விரல்களை சேர்த்து வைக்கும் போது உள்ளங்கைகளை முழுவதுமாக விரிக்க வேண்டும். தோள்பட்டை சுழற்சி. நேராக நிற்கவும். இடது கை விரல்கள் இடது தோளின் மீது வைக்கவும். அதே போல வலது கை விரல்களை வலது தோளின் மீது வைக்கவும். 2 முழங்கைகளையும் முழுவதுமாக சுற்றவும். முன்புறமாக முழங்கைகளை சுற்றியபடி மார்பிற்கு முன்னால் அவற்றை தொடுவதற்கு முயற்சிக்கவும். இப்படி முழங்கைகளை சுற்றும் போது அவற்றின் முனைகள் ஒன்றை ஒன்று தொடுவதற்கு முயற்சி செய்யவும். இதைப்போல எதிர் திசையில் தோள்களை சுற்றவும். இப்படி செய்யும் போது தோள்கள் உடலை தொடும்படி முயற்சி செய்ய வேண்டும். இதை இடதிலிருந்து வலது நோக்கி, அதாவது கடிகார முள்ளின் எதிர் திசையில் 5 முறை செய்ய வேண்டும். இந்த பயிற்சியால் எலும்புகள், தசைகள், தோள் பகுதியில் இருக்கும் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பயிற்சி கழுத்து தண்டுவட நோய், அதாவது சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் நோயை குணப்படுத்த உதவுகின்றது. உடலை முறுக்குவது. கால்களை 2 அடி இடைவெளியில் அகற்றி வைக்கவும். 2 கைகளையும் மார்பு வரை உயர்த்தி உள்ளங்கைகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்க வேண்டும். மூச்சை விடவும். உடலை வலது பக்கமாக திருப்பவும். இடது உள்ளங்கை வலது தோள்பட்டையை தொட வேண்டும். மூச்சை இழுத்து பழைய நிலைக்கு திரும்பவும். இப்போது மூச்சை விட்ட பிறகு உடலை இடது பக்கமாக திருப்பவும். வலது உள்ளங்கை இடது தோள்பட்டையை தொட வேண்டும். மூச்சை இழுத்தபடி பழைய நிலைக்கு திரும்பவும். மறுபடியும் செய்யவும். சுவாசித்தபடி மெதுவாக செய்யவும். முதுகெலும்பு மற்றும் டிஸ்க் பிரச்சனை இருந்தால்
மற்றும் மாதவிடாய் காலத்தில் இந்த பயிற்சியை செய்வதை தவிர்க்கவும். நின்றபடி ரிலாக்ஸ் செய்யவும். முழங்கால் அசைவுகள். மூச்சை இழுத்தபடி உங்கள் கைகளை தோள்பட்டை உயரத்திற்கு உயர்த்தவும். மூச்சை வெளியே விட்டபடி முழங்காலை வளைத்து உடலை தளர்வு அடையச் செய்யவும். மூச்சை இழுத்தபடி உடலை நேராக வைக்கவும். இன்னும் 2 முறை செய்யவும். இந்த பயிற்சி முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டுக்களை வலிமைப்படுத்துகின்றது. கடுமையான ஆர்த்தரைட்டிஸ் இருந்தால் இதை செய்வதை தவிர்க்கவும். மூச்சை விட்டபடி கைகளை கீழே கொண்டு வரவும். இப்போது நாம் யோகாசனத்திற்கு செல்வோம். தாடாசன். தாடா என்றால் பனைமரம் என்று பொருள். பாதங்களை 2 அங்குல இடைவெளியில் வைக்கவும். கை விரல்களை கோர்த்து கைகளை வெளிப்புறமாக நீட்டவும். மூச்சை உள்ளே இழுக்கவும். கைகளை உயர்த்தி தோள்பட்டை உயரத்திற்கு கொண்டு போகவும். குதிகால்களை உயர்த்தி முன்னங்கால்களில் நிற்க வேண்டும். இப்படியாக 10 முதல் 15 வினாடிகளுக்கு நிற்கவும். இந்த ஆசன் உடலை வலுப்படுத்துகிறது. தண்டுவட நரம்புகளில் ஏற்படும் சிக்கல்களை சீராக்குகிறது. உடலின் தவறான தோற்ற நிலையை சீர்படுத்துகின்றது. மூச்சை வெளியே விட்டு குதிக்காலை கீழே இறக்கவும். கோர்த்திருக்கும் விரல்களை எடுத்துவிட்டு கைகளை பக்கவாட்டிற்கு கொண்டு வரவும். பழைய நிலைக்கு வந்து நிற்கவும். விருக்ஷாசன். விருக்ஷா என்றால் மரம் என்ற பொருள். 2 கால்களுக்கு இடையே 2 அங்குல இடைவெளி விட்டு நிற்கவும். கண்களை முன்னே ஒரு மையப்புள்ளியில் கவனம் செலுத்தவும். மூச்சை வெளியே விட்டு வலது காலை மடக்கி பாதத்தை இடது தொடையின் மீது வைக்கவும். இப்படி வைக்கும்போது ஒரு விஷயத்திற்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குதிக்கால் பெரிநேத்தை தொட்டபடி இருக்க வேண்டும். மூச்சை இழுத்தபடி கைகளை மேலே உயர்த்தி உள்ளங்கைகளை தொடச் செய்ய வேண்டும். இதே நிலையில் 10 முதல் 15 வினாடிகள் நிற்க வேண்டும். இயல்பாக நீங்கள் சுவாசிக்க வேண்டும். நரம்பு, தசை ஒருங்கிணைப்பு, வலிமை மற்றும் விழிப்புணர்வை அதிகரிக்க செய்கின்றது. ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் அதிக பருமனாக இருந்தால் இதை செய்ய வேண்டாம். மூச்சை வெளியே விட்டு கைகளை கீழே கொண்டு வரவும் வலது காலை கீழே கொண்டு வரவும். இந்த ஆசனத்தை மறுபடியும் நீங்கள் செய்து பயிற்சி செய்ய வேண்டும். இப்போது இடது காலை மடக்கி பாதத்தை வலது தொடையின் மீது வைக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்து கைகளை மேலே உயர்த்தி உள்ளங்கைகளை தொடும்படி வைக்க வேண்டும். பாதஹஸ்தாசனா. பாத என்றால் பாதம், ஹஸ்தா என்றால் கை. மூச்சை மெதுவாக இழுத்தபடி கைகளை மேலே உயர்த்த வேண்டும். இடுப்பிற்கு மேலே உடலை மேலே நீட்டவும். மூச்சை வெளியே விடவும் முன்னால் குறிந்து உள்ளங்கை தரையில் படச் செய்ய வேண்டும். இந்த நிலையில் 10 முதல் 30 வினாடிகளுக்கு இருக்க வேண்டும். முதுகு பிடிப்பு இருப்பவர்கள் முடிந்தவரை மட்டுமே குனிய வேண்டும். இப்போது மூச்சை இழுத்தபடி மெதுவாக பழைய நிலைக்கு வரவும். கைகளை தலைக்கு மேலே தூக்கவும். மூச்சை வெளியே விட்ட பிறகு மெதுவாக பழைய நிலைக்கு மறுபடியும் திரும்பவும். ரிலாக்ஸ் செய்யவும். அர்த்த சக்கராசன். இடுப்பின் பின்னால் 2 கைகளையும் வைத்துக் கொள்ளவும். மூச்சை வெளியே விட்டு தலையை பின்னால் சாய்க்கவும். கழுத்து தசைகளை நீட்டவும். இடுப்பு பகுதியில் இருந்து பின்னால் வளையவும். இயல்பாக சுவாசிக்கவும். இதே நிலையில் 10 முதல் 30 வினாடிகளுக்கு இருக்கவும். அர்த்த சக்கராசன் முதுகெலும்பிற்கு நெகிழ்வுத்தன்மை கொடுக்கின்றது. இது முதுகெலும்பிற்கு வலிமை கொடுக்கின்றது. சுவாசிக்கும் திறனை இது அதிகரிக்கின்றது. மூச்சை இழுத்தபடி மெதுவாக மேலே வந்து ரிலாக்ஸ் செய்யவும். அதிக இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் கவனத்தோடு வளைய வேண்டும்.
திரிகோணாசன். திரிகோணா என்றால் முக்கோணம். கால்களை அகற்றி வசதியாக நிற்க வேண்டும். 2 கைகளையும் பக்கவாட்டில் உயர்த்தி கிடை நிலைக்கு அதை கொண்டு வர வேண்டும். மூச்சை வெளியே விடுங்கள். மெதுவாக வலதுபுறமாக வளைந்து வலது கையை வலது பாதத்திற்கு பின்னால் கொண்டு செல்லவும். இடது கை நேராக மேல் நோக்கி இருக்க வேண்டும். வலது கையோடு நேர்கோட்டில் நீங்கள் நிற்க வேண்டும். 10 முதல் 30 வினாடிகள் இருக்கவும். தட்டையான பாதம் ஏற்படுவதை தடுக்கிறது. கண்டைக்கால், தொடை தசை மற்றும் இடுப்பு தசைகளை வலுப்படுத்துகிறது. முதுகெலும்பிற்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கிறது. மூச்சை இழுத்தபடி மெதுவாக மேலே நீங்கள் வர வேண்டும். இதைப் போல இடது பக்கத்திலும் இதை செய்யவும். ஸ்லிப் டிஸ்க், இடுப்பு பிடிப்பு மற்றும் வயிற்று பகுதியில் சர்ஜரி ஆகியவை இருந்தால் இந்த பயிற்சியை தவிர்க்கவும். உங்களால் முடிந்தவரை மட்டுமே இதை செய்யவும். பத்ராசன். இப்போது நாம் உட்கார்ந்த நிலையிலான பயிற்சிகளை செய்வோம். பத்ர என்றால் உறுதி என்று பொருள். நேராக உட்காரவும். கால்களை முன்புறமாக நேராக நீட்டவும். கைகளை இடுப்பிற்கு பின்னால் வைக்கவும். இதுதான் தண்டாசன். இப்போது பாதங்களை சேர்த்து வைக்கவும். மூச்சை வெளியே விடவும். கைகளை முன்னங்கால்களுக்கு மேலே கோர்த்து வைக்கவும். குதிங்கால்களை நீங்கள் முடிந்தவரை உள்ளே இழுத்து பிரிணியம் பகுதியை தொடும்படி செய்ய வேண்டும். இதுதான் கடைசி நிலை. இப்படியே சிறிது நேரத்திற்கு இருக்கவும். பத்ராசன் உடலை உறுதிப்படுத்துகிறது, மனதை நிலைப்படுத்துகின்றது. இப்போது காலை நீட்டி விஸ்ராம் ஆசனத்திற்கு வரவும். கடும் ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் இடுப்பு பிடிப்பு இருந்தால் இதை செய்வதை தவிர்க்கவும். வஜ்ராசன். முதலில் தண்டாசனத்தில் உட்காரவும். கால்களை மடக்கி குதிக்காலில் உட்காரவும். தொடைகளை சேர்த்து வைக்கவும். கால் கட்டை விரல்கள் சேர்ந்து இருக்க வேண்டும். கைகளை முழங்காலின் மீது வைக்கவும். தலை முதல் பாதம் வரை உடலை சீராக வைக்கவும். இந்த ஆசனத்தை வஜ்ராசன் என்று சொல்கிறோம். அர்த உஷ்ட்ராசன். முதலில் வஜ்ராசனத்தில் உட்காரவும். முழங்கால் போட்டு நிற்கவும். கைகளை இடுப்பில் இப்படி வைக்கவும். விரல்கள் தரையை நோக்கியபடி இருக்க வேண்டும். முழங்கைகளும் தோள்பட்டையும் சமநிலையில் இருக்க வேண்டும். இப்போது தலையை பின்புறமாக சாய்த்து கழுத்தின் தசைகளை இழுக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்தபடி உடலை முடிந்த அளவு வளைக்கவும். மூச்சை வெளியே விட்டபடி இந்த நிலையில் உடலை தளர்வாக விடவும். இந்நிலையில் சாதாரணமாக 10 முதல் 30 வினாடிகள் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியால் முதுகு மற்றும் கழுத்து தசைகள் வலு அடைகின்றன. மலச்சிக்கல் மற்றும் முதுகு வலியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. மூச்சை இழுத்தபடி மறுபடியும் வஜ்ராசனுக்கு வரவும். உடலை தளர்வாக விடவும். உஷ்ட்ராசன். வஜ்ராசனத்தில் அமரவும். முழங்கால்களை தரையில் வைத்தபடி 2 தொடைகள் மற்றும் பாதங்கள் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொள்ளுமாறு வைக்க வேண்டும். முழங்கால் மற்றும் பாதங்களுக்கு இடையே சில அங்குல இடைவெளி விட்டு முட்டி போட்டு நிற்கவும். மூச்சு இழுத்தபடி பின்புறமாக மெதுவாக வளையவும். மெதுவாக வலது கையால் வலது குதிகாலையும் இடது கையால் இடது குதிகாலையும் பிடிக்க முயற்சிக்கவும். பின்னே வளையும் போது கழுத்து சுளுக்கிக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். உஷ்ட்ராசன் கண் பிரச்சனைக்கு அதிக நன்மை அளிக்கின்றது. இது முதுகுவலி மற்றும் கழுத்து வலிக்கு நன்மை அளிக்கின்றது. இது வயிறு மற்றும் பிட்டத்தில் இருக்கும் கொழுப்பை குறைக்க உதவுகின்றது. உயர் இரத்த அழுத்தம், இருதய நோய் மற்றும் ஹெர்னியா ஆகிய நோய்கள் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. மூச்சை இழுத்தபடி மறுபடியும் வஜ்ராசனத்திற்கு வரவும். உடலை தளரச் செய்யவும். ஷஷாங்காசன். ஷஷாங்கா என்றால் முயல் என்று பொருளாகும்.
முழங்கால்களை நன்றாக அகற்றி கட்டை விரல்கள் தொடும்படி செய்யவும். உள்ளங்கைகளை முழங்கால்களுக்கு இடையே வைக்கவும். மூச்சை வெளியே விடுங்கள். மெதுவாக முழுவதுமாக நீட்டவும். முன்னால் வளைந்து தாடை தரையை தொடும்படி செய்ய வேண்டும். கைகளை சமநிலையில் வைக்கவும். முன்னால் பார்க்கவும். இதே நிலையில் இருக்கவும். இது மன அழுத்தம் மற்றும் கோபத்தை குறைக்க உதவுகிறது. மூச்சை இழுத்தபடி மேலே வரவும். மூச்சை வெளியே விட்டபடி மறுபடியும் வஜ்ராசனத்திற்கு வரவும். கால்களை நீட்டி விஸ்ராசனத்திற்கு வரவும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும் நோயாளிகள் இதை கவனமாக செய்ய வேண்டும். உத்தான மண்டுகாசன். இந்த ஆசனத்தில் உடலின் நிலை எழுந்து உட்கார்ந்த தவளையைப் போல இருக்கும். வஜ்ராசனத்தில் அமரவும். இரு கால்களின் கட்டை விரல்களும் ஒட்டியிருக்க முடிந்த அளவு முழங்கால்களை பரப்பி வைக்கவும். மூச்சை இழுத்தபடி இரு கைகளையும் மேலே உயர்த்தவும். தலைக்கு பின்னால் இரு கைகளையும் வளைக்கவும். உள்ளங்கைகளை எதிர் தோள்கள் மீது வைக்கவும். உங்கள் முதுகு மற்றும் கழுத்தை நேராக வைக்கவும். சிறிது நேரத்திற்கு இப்படியே இருக்க வேண்டும். இந்த ஆசனமானது முதுகுவலி மற்றும் தண்டு வட வலியிலிருந்து விடுதலை அளிக்கின்றது. இந்த ஆசன் உடலின் மைய உறுப்பு இயக்கங்களுக்கு பயன் உள்ளது. நுரையீரல் திறனை அதிகரிக்கின்றது. முழங்கால் அல்லது மூட்டு வலி இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. மறுபடியும் மூச்சை இழுத்தபடி இரண்டு கைகளையும் மெதுவாக நேராக கொண்டு வந்து முழங்கால்களின் மீது வைக்கவும். உங்கள் முழங்கால்களை ஒன்று சேர்த்து முந்தைய நிலைக்கு கொண்டு வரவும். வக்ராசன். வக்ர என்றால் முறுக்கிய என்ற பொருள் ஆகும். வலது காலை மடக்கவும். வலது பாதத்தை இடது முழங்காலுக்கு பக்கத்தில் வைக்கவும். இடது கையை வலது முழங்காலை சுற்றி கொண்டு வந்து உள்ளங்கையை வலது பாதத்திற்கு பக்கத்தில் வைக்கவும். மூச்சை விடுங்கள். உடலையும் கழுத்தையும் வலது பக்கமாக திருப்புங்கள். இதே நிலையில் சிறிது நேரத்திற்கு இருக்கவும். தலையை பின்னால் திருப்பவும். மூச்சை வெளியே விட்டபடி கைகளை எடுக்கவும். கால்களை நீட்டுங்கள். பழைய நிலைக்கு வந்து விஸ்ராமாசனத்தில் ரிலாக்ஸ் செய்யவும். இது முதுகு தண்டின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கின்றது. இது மலச்சிக்கல், அஜீரணம் மற்றும் சர்க்கரை நோயை சமாளிப்பது ஆகியவற்றிற்கு உதவுகிறது. இதை மறுபக்கத்திலும் செய்யலாம். தலையை பின்னால் திருப்புங்கள். மூச்சை வெளியே விட்டபடி கைகளை வெளியே எடுக்கவும். கால்களை நீட்டுங்கள். பழைய நிலைக்கு வந்து விஸ்ராம் ஆசனத்தில் ரிலாக்ஸ் செய்யவும். மகராசன். மகர என்றால் முதலை. கவிழ்ந்த நிலையில் படுத்துக்கொண்டு கால்களை அகட்டி வைக்கவும். பாதங்கள் வெளிப்புறத்தை நோக்கி இருக்க வேண்டும். கால்களை மடக்கி வலது கையை இடது கையின் மீது வைக்க வேண்டும். உங்கள் தலையை கைகளின் மீது வைக்கவும். ரிலாக்ஸ் செய்யவும். இதுதான் மகராசன். படுத்த நிலையிலான ஆசனங்களில் ரிலாக்ஸ் செய்வதற்கு இந்த பயிற்சி செய்யப்படுகிறது. இது முதுகிற்கு இதத்தை அளிக்கின்றது. புஜங்காசன். கவிழ்ந்த நிலையிலான பயிற்சிக்கு இப்போது தயாராவோம். புஜங்கா என்றால் பாம்பு அல்லது நாகம். கவிழ்ந்து படுக்கவும். தலையை உங்கள் கைகள் மீது வைத்து உடலை தளர்வாக விடவும். கால்களை இணைத்து வைத்து கைகளை நீட்டி வைக்க வேண்டும். நெற்றியை தரையின் மீது வைக்கவும். இப்போது உங்கள் உள்ளங்கைகளை மார்புக்கு பக்கத்தில் வைத்து முழங்கைகளை உயர்த்த வேண்டும். மூச்சை இழுக்கவும். தாடை மற்றும் மார்பை
தொப்புள் பகுதி வரை உயர்த்த வேண்டும். இதுதான் புஜங்காசன். மன அழுத்தத்தை குறைக்க இந்த ஆசனம் மிகவும் சிறந்தது. முதுகுவலி மற்றும் சுவாச பிரச்சனையை சமாளிக்க இது மிகவும் உதவும். மூச்சை வெளியே விடவும், நெற்றியை தரையின் மீது வைக்கவும், பிறகு கைகளை நீட்டவும், கால்களை அகற்றுங்கள். உள்ளங்கைகளை உயர்த்தி உங்கள் தலையை உள்ளங்கைகளின் மீது வைத்து ரிலாக்ஸ் செய்யவும். ஷலபாசன். ஷலபா என்றால் வெட்டுக்கிளி. கவிழ்ந்த நிலையில் படுக்கவும், உங்கள் கால்களை சேர்த்து வைக்கவும், தாடையை தரையின் மீது வைக்கவும், 2 கைகளையும் உடலுக்கு பக்கவாட்டில் வைக்கவும், உள்ளங்கைகள் மேலே பார்த்தபடி இருக்க வேண்டும். மூச்சு இழுக்கவும், முழங்கால்களை வளைக்காமல் முடிந்தவரை கால்களை தரையிலிருந்து மேலே உயர்த்த வேண்டும். உடலை தரையிலிருந்து எளிதாக உயர்த்துவதற்காக உங்கள் கைகளையும் கால்களையும் நீட்ட வேண்டும். இந்த நிலையில் சிறிது நேரம் இருக்கவும். இடுப்பு பிடிப்பு மற்றும் கீழ் முதுகில் வலி ஆகியவற்றை சமாளிக்க இந்த ஆசனம் உதவுகிறது. இடுப்பு தசைகளை இது வலுப்படுத்துகின்றது. இப்போது மூச்சை வெளியே விடுங்கள். கால்களை கீழே தரைக்கு கொண்டு வரவும். கைகளை வெளியே எடுத்து தரையின் மீது வைக்க வேண்டும். இருதய நோய் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்க வேண்டும். சேது பந்தாசன். இப்போது நாம் கிடைநிலையிலான ஆசனங்களுக்கு செல்வோம். சேது பந்தா என்றால் பாலத்தை அமைப்பது என்ற பொருள். கால்களை சேர்த்து கைகளை உடலுக்கு அருகே வைக்கவும். கால்களை மடக்கி குதிகால்களை பிட்டத்திற்கு அருகே கொண்டு செல்லவும். கணுக்கால்களை உறுதியாக பிடித்துக் கொள்ளவும். மூச்சு இழுக்கவும். உங்கள் பிட்டத்தையும் உடலையும் மெதுவாக முடிந்தவரை மேலே உயர்த்தவும். அமைதியாக அப்படியே இருக்கவும். இதுதான் இறுதி நிலை. இந்த ஆசன் அழற்சி மற்றும் பதற்றத்தை போக்குகிறது. இது முதுகு தசைகளை வலுப்படுத்துகிறது. மூச்சை வெளியே விடவும். மெதுவாக இப்போது பழைய நிலைக்கு திரும்பி ரிலாக்ஸ் செய்யவும். நேராக படுக்கவும். பல மாதங்கள் ஆன கர்ப்பவதிகள் இந்த ஆசனத்தை செய்வதை தவிர்க்க வேண்டும். உத்தான பாதாசன். இந்த ஆசனத்தில் தரையில் படுத்தபடி கால்களை மேலே தூக்க வேண்டும். அதனால்தான் இந்த ஆசனத்திற்கு உத்தான பாதாசன் என்று பெயர் ஆகும். தரையில் படுக்கவும். கால்களை நேராக வைக்கவும். கைகளை பக்கவாட்டில் வைக்க வேண்டும். மூச்சை இழுத்தபடி முழங்காலை மடக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக 2 கால்களையும் மேலே தூக்கவும். 30 டிகிரி கோணத்தில் இருக்க வேண்டும். சாதாரணமாக மூச்சை இழுத்து வெளியே விட்டபடி இந்த நிலையில் சிறிது நேரத்திற்கு இருக்க வேண்டும். மூச்சை விட்டபடி கொஞ்சம் கொஞ்சமாக 2 கால்களையும் கீழே கொண்டு வந்து தரையில் வைக்க வேண்டும். இந்த ஆசன் நாபி பகுதியில் சமச்சீர் நிலைமையை ஏற்படுத்த உதவுகின்றது. அர்த்தஹலாசன். இந்த ஆசனத்தில் உடலின் நிலை வயலில் உழவு செய்யும் போது பயன்படுத்தப்படும் ஏர் கலப்பை வடிவத்தைப் போல இருக்கும். அதன் காரணத்தினால்தான் இதன் பெயர் ஹலாசன் என்றாயிற்று. தரையில் படுத்துக்கொள்ளவும். 2 கைகளையும் தொடைக்கு பக்கத்தில் வைக்க வேண்டும். உள்ளங்கைகள் தரையை தொட்டபடி இருக்க வேண்டும். முழங்காலை மடக்காமல் கால்களை மெதுவாக மேலே தூக்க வேண்டும். முதலில் உங்கள் கால்கள் 30 டிகிரி வரை தூக்கவும். பிறகு 60 டிகிரி வரை உயர்த்தவும். இப்போது கால்களை மெதுவாக 90 டிகிரி கோணம் வரை கொண்டு வரவும். இதுதான் அர்த்த ஹலாசனின் முழு நிலை ஆகும். இந்த நிலையில் உடலின் நிலை பிட்டத்திலிருந்து தோள் வரை நேராக இருக்க வேண்டும். மெதுமெதுவாக உங்கள் கால்களை மறுபடியும் தரைக்கு கொண்டு வரவும். நினைவிருக்கட்டும், பழைய நிலைக்கு வரும்போது தலை தரையிலிருந்து மேலே எழக்கூடாது. இந்த ஆசன் அதிக இரத்த கொதிப்பு இருப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளது. அவர்கள் மிகவும் கவனமாக இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். முதுகின் கீழ்ப்புறத்தில் வலி இருப்பவர்கள்
2 கால்களை கொண்டும் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. பவன் முக்தாசன். 2 முழங்கால்களையும் மடக்கி தொடைகளை மார்பு வரை கொண்டு வரவும். கை விரல்களை கோர்த்து முழங்காலை இறுக்கி பிடிக்கவும். தலை மற்றும் தோள்களை உயர்த்தி தாடையால் முழங்கால்களை தொட முயற்சிக்கவும். இதுதான் பவன் முக்தாசன். இது மலச்சிக்கலை போக்குகிறது, வயிற்று பொறுமலில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது, முதுகு தசைகள் மற்றும் தண்டுவட நரம்புகளுக்கு வலு அளிக்கிறது. தலையை பின்புறம் கொண்டு வரவும், மூச்சை வெளியே விடவும். உங்கள் கால்களை நேராக நீட்டவும். ரிலாக்ஸ் செய்யவும். வயிற்றில் காயங்கள், ஹெர்னியா மற்றும் இடுப்பு பிடிப்பு, கர்ப்பம் ஆகியவை இருந்தால் இதை செய்வதை தவிர்க்கவும். ஷபாசன். சவம் என்றால் சடலம். முழு ஓய்வுக்காக இந்த ஆசனத்தை நீங்கள் செய்யலாம். நேராக படுத்துக்கொண்டு கைகளையும் கால்களையும் விரித்து வைக்க வேண்டும். உள்ளங்கைகள் மேல்புறம் பார்த்தபடி இருக்க வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளவும். உடல் முழுவதையும் தளர்வாக விடவும். இயற்கை சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தவும். இப்போது மெதுவாக சீராக சுவாசிக்கவும். புத்துணர்ச்சி மற்றும் ரிலாக்ஸ்டாக உணரும் வரை இந்த நிலையில் இருக்க வேண்டும். எல்லா விதமான டென்ஷன்களில் இருந்தும் விடுதலை அளித்து உடலுக்கு மனதிற்கு ஓய்வை அளிக்க இந்த ஆசனம் உதவுகிறது. மன அழுத்தம் மற்றும் அதன் விளைவுகளை சமாளிக்க இது மிகவும் பயனுள்ளது. கபால் பாத்தி. முன்புற மூளையில் சுவாச மையங்களை இது தூண்டுகின்றது. ஏதாவது தியான நிலையில் உட்காரவும். கண்களை மூடி உடல் முழுவதையும் தளர்வாக விடவும். மூச்சை இழுக்கவும். மார்பை விரிவாக்கவும். மூச்சை வெளியே விடவும். வயிற்று தசைகள் சுருங்கும்படி நீங்கள் செய்ய வேண்டும். மூச்சை வெளியே விடுவது, மூச்சை உள்ளே இழுப்பதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆழமாக மூச்சை இழுக்கவும். மெதுவாக வெளியே விட்டு ரிலாக்ஸ் செய்யவும். இந்த முறையை நீங்கள் 30 முறை செய்யவும். இதுதான் கபால் பாத்தியின் முதல் சுற்று. ஒவ்வொரு சுற்று முடிந்த பிறகும் பெருமூச்சு விட வேண்டும். இப்போது இதை போல மேலும் 2 சுற்றுகள் செய்யவும். கபால் பாத்தி முன்னால் இருக்கும் சுவாச குழாய்களை சுத்தப்படுத்துகிறது. இருமல் பிரச்சனைகளை சமாளிக்க உதவுகிறது. இது ஜலதோஷம், மூக்கழற்சி, சைனசைட்டிஸ், ஆஸ்துமா மற்றும் சுவாச தொற்று ஆகியவற்றை போக்க பயன் அளிக்கின்றது. நினைவிருக்கட்டும், இருதய பிரச்சனை, அதிக இரத்த அழுத்தம், தலை சுற்றல், மைக்ரேன், பக்கவாதம், ஹெர்னியா,
கேஸ்ட்ரிக் அல்சர் ஆகியவை இருந்தால் இந்த ஆசனத்தை செய்வதை தவிர்க்கவும். பிராணாயாம். நாடி சோதன் அல்லது அனுலோம் விலோம் பிராணாயாம். இடது மற்றும் வலது நாசித்வாரம் மூலமாக மாறி மாறி சுவாசிப்பது. தியான நிலையில் உட்காரவும். முதுகை நேராக வைத்து தலையை நிவர்த்தி வைத்து கண்களை மூடிக்கொள்ளவும். சில முறை பெருமூச்சு விட்டு உடலை தளர்வாக வைக்கவும். இடது உள்ளங்கையை இடது முழங்காலின் மீது தியான் முதிரையில் வைக்க வேண்டும். வலது கையை நாசாகிர முதிரையில் இருக்க வேண்டும். வலது கட்டை விரலை வலது நாசின் மீது வைக்கவும். இடது நாசின் மூலமாக மூச்சை உள்ளே இழுக்கவும். பிறகு இடது நாசி துவாரத்தை மூடி வலது நாசியின் மூலமாக மூச்சை வெளியே விடவும். அடுத்து வலது நாசியின் மூலமாக மூச்சை உள்ளே இழுக்கவும். வலது நாசியை மூடி இடது நாசியின் மூலமாக மூச்சை வெளியே விடவும். இதுதான் நாடி சோதனா அல்லது அனுலோம் விலோம் பிராணாயாமத்தின் முதல் சுற்று. இதை போல 5 முறை செய்யவும். அனுலோம் விலோம் பிராணாயாமத்தை முதலாக செய்பவர்கள் மூச்சை இழுப்பது வெளியே விடும் சமயத்தை சம நேரத்திற்கு செய்ய வேண்டும். மெதுவாக மூச்சை இழுப்பது வெளியே விடும் சமயத்தை 1:2 என்று அதிகரிக்க வேண்டும். சுவாசிப்பதை மெதுவாக சீராக கட்டுப்படுத்தி செய்யவும். ஆற்றலின் முக்கிய பாதைகளை சுத்தப்படுத்துவதுதான் இந்த பிராணாயாமத்தின் நோக்கமாகும். இது முழு உடலுக்கு ஊட்டம் அளிக்கின்றது. இது அமைதியை அதிகரித்து கவனம் செலுத்துவதை மேம்படுத்துகின்றது. இது உடலுக்கு ஆற்றலை அதிகரிக்கிறது. இது மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைக்கிறது. இது இருமல் பிரச்சனைகளை போக்குகிறது. ஷீத்லி பிராணாயாம். ஷீத் என்றால் குளிர்ச்சி என்று பொருள். இந்த பிராணாயாம் உடலை அமைதிப்படுத்துகிறது, மனதில் பதற்றத்தை குறைக்கின்றது. ஷீத்லி பிராணாயாம் அதன் பெயரின்படி உடல் மற்றும் மனதிற்கு அமைதியை அளிக்கின்றது. பத்மாசன் அல்லது வேறு ஏதாவது வசதியான ஆசனத்தில் அமரவும். அஞ்சலி முத்திரை அல்லது கியான் முத்திரையில் உங்கள் கைகளை முழங்காலின் மீது வைக்க வேண்டும். நாக்கை பக்கவாட்டிலிருந்து மடக்கி டியூபை போல செய்ய வேண்டும். இந்த டியூப் போன்ற நாக்கின் மூலமாக மூச்சை உள்ளே இழுத்து முடிந்த அளவு காற்றை நுரையீரலில் நிரப்பவும். பிறகு வாயை மூடிக்கொள்ளவும். பிறகு 2 நாசி துவாரங்கள் மூலமாக மெதுவாக மூச்சை விடவும். ஷீத்லி பிராணாயாம் இரத்தத்தை சுத்தம் செய்கிறது. இது உடலுக்கு குளிர்ச்சியை அளிக்கிறது. அதிக இரத்த அழுத்தம் ஏற்பவர்களுக்கு இது அதிக பலன்களை கொடுக்கிறது. இது பசி மற்றும் தாகத்தை தணிக்கின்றது. இது இருமல் மற்றும் பித்தத்தின் காரணத்தினால் ஏற்படும் அஜீரணம் மற்றும் இதர நோய்களை போக்குகின்றது. இது சருமம் மற்றும் கண் நோய்களுக்கு நன்மை அளிக்கின்றது. ஜலதோஷம், இருமல் மற்றும் டான்சில்ஸ் இருப்பவர்கள் இந்த பிராணாயாமத்தை செய்யக்கூடாது. பிராமரி பிராணாயாம். பிரமர் என்றால் கருவண்டு. பிராணாயாமத்தின் போது மூச்சு வெளியே விடும்போது அதன் சத்தம் வண்டின் சத்தத்தை போல இருக்கும். 2 நாசி துவாரங்கள் மூலமாக ஆழமாக மூச்சு இழுக்கவும். மூச்சை மெதுவாக வெளியே விட வேண்டும். அப்படி விடும்போது கருவண்டின் சத்தத்தை போல விட வேண்டும். இதுதான் பிராமரியின் முதல் சுற்று. இதையே 2 முறை செய்ய வேண்டும். இது ஒரு அமைதி யோகி. மன அழுத்தம் போன்ற குறைபாடுகளை சமாளிக்க இது நல்லது.
இப்போது பிராமரியை ஷண்முகி முதிரையில் செய்வோம். காதுகளை கட்டை விரல்களை கொண்டு மூடவும். உங்களுடைய சுட்டி விரல் கண்களின் மீதும், நடு விரல்கள் நாசிகளின் மீதும், மோதிர விரலும் சிறு விரலும் உதடுகளின் மீதும் இருக்க வேண்டும். இரு நாசி துவாரங்கள் மூலமாகவும் மூச்சை உள்ளே இழுக்கவும். மூச்சை மெதுவாக கட்டுப்பாட்டோடு கரு வண்டின் ஒலியோடு வெளியே விட வேண்டும். இது ஒருமுகப்படுத்துவது மற்றும் தியானம் செய்வதற்கு இது பயனுள்ள பிராணாயாமாகும். தியானம். இப்போது தியானத்திற்கு தயாராவோம். தியானம் என்பது ஒரு தொடர் சிந்தனை என்று சொல்லலாம். தியான நிலையில் அமரவும். உங்கள் முதுகை நேராக வைத்து அமருங்கள். தியான முத்திரையில் இருக்க வேண்டும். உங்கள் உள்ளங்கைகளை தொடைகளின் மீது மேல் நோக்கி பார்த்தபடி வைக்கவும். கைகளையும் தோள்களையும் தளர்வாக வைக்கவும். கண்களை மூடி முகத்தை சற்று மேலே தூக்கியபடி அமரவும். நீங்கள் கவனம் செலுத்த தேவையில்லை. கண்புருவங்களுக்கு இடையே லேசாக கவனம் செலுத்தவும். சுவாசத்தை உணரவும். தியானம் மனதை அமைதியாக வைக்க உதவுகின்றது. இது கவனிக்கும் திறன், நினைவு திறன், தெளிவான சிந்தனை மற்றும் மனத்திறனை அதிகரிக்கின்றது. போதுமான ஓய்வை அளித்து இது உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்வு அளிக்கின்றது. இது நல்ல உணர்வுகள் தோன்ற உதவுகின்றது. தியானம் தன்னைத்தானே உணர வைக்கின்றது. தியான நிலையில் தொடர்ந்து இருக்கவும்.
என்னை நான் ஆரோக்கியமான, அமைதியான, மகிழ்ச்சியான, அன்பான மனிதனாக ஆக்க உறுதி போடுகிறேன். நான் என்னுடைய ஒவ்வொரு செயல்களாலும் என்னை சுற்றி அமைதியான, அன்பான சூழலை உருவாக்க முழு முயற்சி செய்திடுவேன். நான் அகம்பாவம் நிறைந்த இந்த வாழ்க்கையை யோகமயமான, விவேகமான வாழ்க்கையாக மாற்றி உலக ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்போடு உலகம் முழுவதையும் எனக்குள் ஏற்றுக்கொள்ள முழு முயற்சியும் செய்திடுவேன். நான் வசுதேவ குடும்பகம் என்ற உலகமய கொள்கையின் மீது முழு நம்பிக்கை வைத்து எல்லார் மீதும் கடமை உணர்வோடு மனமார்ந்த ஒற்றுமையோடு நடந்து கொள்வேன். இங்கே இருக்கும் அனைவரோடும் ஒன்றிணைய சங்கல்பம் எடுத்துக்கொள்கிறேன். सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्ति।